அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் மற்றும் இந்த செய்தி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ என் பெயர் ராதாகிருஷ்ணன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றிய துணைச் செயலாளராகவும் ஒன்றிய கவுன்சிலராகவும் எனது மனைவி ஊராட்சி மன்ற தலைவராகவும் பணியாற்றியுள்ளார்கள். மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கும் போட்டியிட்டு தோல்வியை சந்திச்சுள்ளேன் 2011. எனது இந்த அரசியல் பயணம் 1993 நம்மளது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பிரிந்த டயத்தில் நான் திமுக அந்த கொடியை அங்கே எங்கள் ஊரில் ஆர்எம்டிசி காலனி திண்டுக்கல் நத்தம் ரோட்டில் ஒரு சின்ன ஊர். அப்போ அந்த ஊரில் உருவாக்கிட்டு இருக்க ஊர். அந்த ஊரில் குடிசைகளாக இருந்த டயத்தில் அண்ணா நகர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளையை உற்பத்தி பண்ணி அந்த ஆரம்பித்த இந்த இயக்கமானது அதை ஆரம்பிக்கும் போது எனக்கு உறுப்பினர் ஃபாரம் எங்கே வாங்கணும் அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. ஒன்றிய கழகத்தில் தான் போய் உறுப்பினர் ஃபார்ம் வாங்கணும் அப்படின்ற விஷயம் தெரியாமல் திண்டுக்கல்லில் கட்சி ஆஃபீஸ் ஒவ்வொன்றா தேடி அலைகிறேன். இப்போ கட்சி ஆஃபீஸுன்றது எனக்கு பார்த்திங்கன்னா அந்த நம்ம காட்டாசித்திரி பகுதியில் உள்ள பஞ்சாலை ஆஃபீஸில் போய் எனக்கு உறுப்பினர் படிவம் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப இது நகர கழகத்துக்கு உங்களுக்கு ஒன்றிய கழகத்தில் தான் உங்கள் பகுதி வருது, இங்கே ஒன்றிய கழகத்தில் போய் கேளுங்கன்றப்ப எனக்கு ஒன்றிய கழகம் மற்ற பகுதியெல்லாம் எதுவுமே தெரியலை. அப்போ இன்னொருத்தர் நீங்கள் நகர கழகம் ஆஃபீஸ் இருக்குது, இந்த கல்லாரி பக்கத்தில் உள்ள நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கான உறுப்பினர் படிவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் ஏன் உறுப்பினர் படிவம் தேடி அலைஞ்சேன் அப்படின்னா, என்னை ஒருத்தர் திமுக உறுப்பினராக என்னை எழுத சொல்கிறப்ப அவர் என்ன சொன்னார்னா, நீ வேறு ஊருப்பா, உன்னை உறுப்பினராக சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறார். எனக்கு உறுப்பினராக சேர்க்க முடியலை அப்படின்னப்ப என்னடா நம்ம திமுக உறுப்பினராக நம்மளை சேர்க்கக்கூடாதா அப்படின்னு தான் இவ்வளவு தேடி அலைஞ்சு நகர கழக ஆஃபீஸத்தில் இப்போ சமீபத்தில் இறந்து போன சுந்தரம் அப்படின்றவர் மணிமாறன் எம்எல்ஏ ஆஃபீஸில் ஒரு டேபிளில் உட்காந்துருக்கார். அவர் போகிறப்ப ஆனால் இந்த மாதிரி உறுப்பினர் ஃபார்மு நம்ம திமுக உறுப்பினர் கிளை ஆரம்பிக்கணும் அப்படின்றப்ப நீங்கள் உங்களுக்கு ஒன்றிய பகுதியில் தான் தரணும், இருந்தாலும் பரவாயில்ல நீ ஆர்வமாக சின்ன பையன் வந்திருக்கனால இந்த ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் நமது மணிமாறன் திரும்ப எம்எல்ஏ அப்படின்னு 96 கழக ஆட்சி வந்த பின்னாடி சந்திரன் அவர்கள் ஒன்றிய கழக பொறுப்பாளர் ப்ளஸ் சேர்மன் ரெண்டுலையும் இருக்கிறாங்க. அதில் அப்போ இந்த அணி பிரிகிறப்ப சுபா பெருமாள் சாமி அவங்க போட்டி போட்டு என்னை நான் திண்டுக்கல்லுக்கே வரமாட்டேன், ஊரில் அது டீ கடை தான் நம்மளது கிராமம், என்னை தேடி ஒரு கட்சியிலேருந்து நம்மளை தேடினாங்களே, செயலாளர் பதிவாயிடுச்சு நம்மளது. பதிவானது தேடி வரப்போ ஏன்னா கட்சியிலேருந்து நம்மளை தேடி இவ்வளோ மரியாதை இருக்கா, செயலாளருக்கு இவ்வளோ இருக்குன்ற மரியாதைலாம் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம வேகமாக அவங்களோட நம்மளை தேடி வந்துட்டாங்கன்னா நான் பெருமாள் சாமி அவங்களுடைய அணியில் போய் சேர்ந்து இளைஞர் அணி அடுத்து அவர் ஒன்றிய செயலாளருக்கு 2 முறை போட்டி போட்டு வரல, சந்திரனை அறிவிச்சாங்க. வரப்போ இவர் பெருமாள் சாமி நீ நல்லா செயல்படுறதுனால உனக்கு துணை அமைப்பாளர் நான் போட்டு தர்றேன், நான் ஒன்றிய செயலாளர் ஆனா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்றப்ப அவர் ஒன்றிய செயலாளருக்கு போய் அதே மாதிரி ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பதவி எனக்கு போடுறாங்க 98-99. அந்த காலகட்டத்திலேயே எங்களுக்கு இடைத்தேர்தல் பணிக்கெல்லாம் காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி அந்த பகுதியில் இடைத்தேர்தலுக்கு பூரா கூப்பிட்றப்ப நம்ம எல்லாத்துக்குமே எந்த இதுலேயுமே கட்சி அப்படின்னு சொன்னால் மற்ற செயல்பாடுகளை விட்டுட்டு கூட குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு கட்சி பணி தான் முக்கியன்ற அடிப்படையில் அப்போ எனக்கு திருமணம் ஆகலை. இதை ஓடிக்கிட்டே இருக்கப்போ 2003 இளைஞர் அணி பொறுப்புகளை மாற்றி போடுறப்போ ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக அப்போ மாவட்ட கழக இளைஞரணி அமைப்பாளர் ஹசன் முகமது மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் இருக்காங்க. இப்போ நம்ம மதிப்புக்குரிய மாவட்ட கழக செயலாளர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக இங்கே உள்ள பணியாற்றி மிக சிறப்பாக இந்த இளைஞரணியை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதில் எனக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பதவி வழங்கப்பட்டு திண்டுக்கல் மண்டல மாநாடு 2004 மண்டல மாநாடு அந்த எம்பி தேர்தல் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய பணி எங்கேயுமே
தொய்வில்லாமல் போகிறோம். இதுக்கு இடையில் வந்து 1998 நடிகர் வாகை சந்திரசேகர் அவங்க வந்து இங்கே திண்டுக்கல் தொகுதியில் எம்பிக்கு நிற்கிறார். அப்போ வந்து நாங்கள் பெயிண்ட் டப்பெல்லாம் இப்போ மாதிரி கட்டமைப்புகள் கிடையாது. இப்போ கட்சி கொடி வந்து தொண்டர்கள் தான் ஊனணும். பெயிண்டெல்லாம் வந்து பெயிண்டெல்லாம் கிடையாது, அனுப்ப மாட்டாங்க. நம்மளே தான் பெயிண்ட் அந்தந்த ஊர் கிளையில் இருக்கவங்க தான் வரையணும். அப்போ 4 பெயிண்ட் டப்பாவை எடுத்து இந்த நத்த ரோட்டில் இருக்க பாறை பகுதிகளில் போனால் உதயசூரியன் மலையை எனக்கு போட தெரியாது. ஒருத்தர் கூட ஒருத்தரை வச்சுக்கிட்டு இந்த மலையும் இதையும் சின்னத்தையும் போட்டு ரவுண்டு போட்டு கதிர்களை போட்டு வந்து அந்த வாகை சந்திரசேகருக்கு வேலை பார்க்குறோம். அவர் வந்து எலெக்ஷன் கவுண்டிங்கில் போய் நிற்கிறப்ப நம்மளுக்கு 7 சட்டமன்றமும் சேர்ந்தாதே வந்து ஒரு எம்பி அப்படின்ற நாலேஜெலாம் நமக்கு இல்லை. நாங்கள் என்னது திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி. அப்போ ஓட்டு எண்ணிக்கையில் இப்போ முள்ளிப்பாடி தலைவர் இறந்துட்டாப்புல, காமராஜ் நண்பர், அவரும் நானும் அந்த கவுண்டிங்கில் நிற்கிறப்ப திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி வந்து 14,000 ஓட்டு அதிகமாக வாங்குது. அது வாங்கிடுச்சுனமே நம்ம சந்திரசேகர் ஜெயிச்சிட்டார்னு சொல்லி உள்ள எல்லாம் சண்டை போட்டு பண்ணுறோம். ஓ, இது 7 தொகுதி, அது நீங்கள் ஒரு தொகுதி, உங்களுக்கு இன்னும் பின்னாடியெல்லாம் வந்து நிலக்கோட்டை, இப்போ உசிலம்பட்டி, திருமங்கலம்லாம் நம்ம திண்டுக்கல் தொகுதியில் இருந்துச்சு. அந்த பகுதியில் வந்து அண்ணன் சீனிவாசன் அவர்கள் வந்து அப்போ வெற்றி பெற்றாங்க. இது எதுக்கு சொல்லணும்னா, இவ்வளவு எல்லாமே நம்ம இந்த இயக்கத்துக்காக உழைச்சிருக்கிறோம். 2006 வந்து எனக்கு வந்து ஒன்றிய கவுன்சிலர் பதவி போட்டியிடறதுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அப்போ எனக்கு வயசு 25 வயசு. என்னுடைய பயணம் 16 வயசில் ஆரம்பித்து 25 வயசில் ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு எனக்கு வந்து இப்போ சீட்டு வழங்கப்படுது. என்னை எதிர்த்து போட்டி போடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கே மதிப்புக்குரிய ஒன்றிய செயலாளர் ஜெயசீலன் அவர்கள் வந்து ஒன்றிய செயலாளர் அவர்கள் வந்து எதிர்த்து நிற்கிறாங்க அதிமுகவில். அவர் வந்து அந்த ஊரில் வந்து மிகப்பெரிய 20 வருஷமாக ஒன்றிய செயலாளர் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர். நான் சின்ன பையன் நிற்கிறப்ப என்ன சின்ன பையன் போய் டிஎம்கேல வந்து நம்மளை ஜெயிச்சிருவானோ போயிடுவானோ அப்படி எல்லாமே ஒரு ஏளனமாக பேசுகிற நேரத்தில் நம்ம மக்களுக்கு ஆற்றக்கூடிய பணியையும் என்னுடைய செயல்பாடையும் பார்த்து அந்த மக்கள் வந்து எனக்கு ஒன்றிய கவுன்சிலர் வாய்ப்பை கிட்டத்தட்ட ஒரு 700 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து என்னை ஜெயிக்க வைக்கிறாங்க. ஒரு சின்ன பையனை ஜெயிக்க வச்சுட்டாங்கன்றப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக நம்ம கட்சி செயல்பாடுகளை மாற்றி நம்ம செய்யணும் அப்படின்னு அடிப்படையில் இளைஞரணி மாநாடு 2007 பல்வேறு காலகட்டங்களில் இந்த தொடர்ந்து இந்த கட்சிக்கு எங்கெங்கே இடைத்தேர்தல் எல்லாத்துக்கும் நம்ம பணியாற்றிகிட்டே வரோம். 2011 வந்துடுது. வர்றப்போ திமுக எதிர்கட்சியாக இருக்க சூழ்நிலையில் இந்த 14 ஊராட்சியில் வந்து கேண்டிடேட்டு நிற்கிறதுக்கு யாரும் வந்து டிஎம்கேலேருந்து முன் வர மாட்டேங்கிறாங்க. எல்லாம் பொருளாதார ரீதியில் இதெல்லாம் இருக்கனால இப்போ நாங்கள் பிடிச்சி ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு அங்கிட்டு ஒரு மாவட்ட கவுன்சிலர் பழனிவேல் அவங்கள கூப்பிட்டு அங்கே நிப்பாட்டுறோம். இங்கிட்ட நான் என்னுடைய மனைவி அப்போ தான் திருமணமாகி ஒரு 3 மாத காலத்தில் மனைவியை மாவட்ட கவுன்சிலர் வேட்பாளராக தெற்கு பகுதிக்கு நிற்கிறோம். அங்கே நிற்கிறாங்க. இன்னும் எல்லாமே அந்த காலகட்டத்தில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஒருத்தர் கூட வரல. நம்ம ஒன்றிய கவுன்சிலாக போட்டிருந்தால் கூட ஒரு வேலை ஜெயிச்சிருக்கலாம். இங்கே கேண்டிடேட் இல்லைன்னா மாவட்ட கவுன்சிலுக்கு இவ்வளோ பெரிய திமுகவில் நிற்காமல் போயிட்டாங்க, சங்கடம் அப்படின்ற அடிப்படையில் நம்ம வலுக்கட்டாயமாக நின்று இந்த இயக்கத்துக்கு வந்து திமுகன்றதை நம்ம நிலை நிறுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் நின்றோம். 2011 தோல்வியை சந்திச்சுட்டு அதில் ஒரு பெரும்பகுதி வந்து நம்மளுக்கு பொருளாதாரத்தில் பின்னடைவாயிருது. திரும்ப வந்து நம்ம சென்னைக்கு வந்து அங்கே போய் நம்ம கோயம்பேடுலாம் இங்கே எனக்கு டீ கடை சொத்துலாம் இருந்தாலும் ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையாக கடனாகிறதுனால யாருக்கும் பதில் சொல்ல முடியாமல் நான் இடம்பெயர்ந்து கோயம்பேட்டில் போய் மூட்டை தூக்குனேன். மூட்டை தூக்கி வேலை பார்த்தேன். அதையெல்லாம் நம்ம நிர்வாகிகள் இங்கே இருக்கிற கட்சி நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். மிகப்பெரிய சிரமங்களை உள்ளாகி திரும்பவும் என்னுடைய நண்பர்கள்லாம் நீங்கள் ஊருக்கு வாங்க, நீ இப்படியெல்லாம் கட்சியில் எல்லாம் இருந்த கவுன்சிலேருந்து நீ விட்டுட்டு இப்படி போனேன்னா நல்லா இல்லை, வந்து நீ வா நாங்கள் இருக்குன்னு சொல்லி என்னை வேலை பார்த்த நண்பர்கள் மற்ற எல்லாம் கூப்பிடும். மறுபடியும் வந்து உள்ளாட்சி தேர்தலை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணி அப்போ அதில் வந்து பெண் தொகுதின்றாலும் என் மனைவி நிப்பாட்டுறோம். தேர்தல் நின்று போயிடுது. 2007-8 நினைக்கிறேன் நின்று போயிட்டு அப்புறம் 3 வருஷம் எல்லாம் தேர்தலை தள்ளி வச்சிடுறாங்க. தள்ளி வச்சுட்டு அதில் வந்து நாமினேஷனோடு எல்லாம் நின்று போச்சு. எலெக்ஷன் நின்றதுனால அப்படியே திரும்ப அப்புறம் மக்கள் பணிகளை போயிட்டுருக்கோம், கட்சி பணிகளையும் பார்த்துட்ருக்கோம். 2020 மறுபடியும் உள்ளாட்சி தேர்தல் வர்றப்போ அப்போ வந்து நம்ம ஏடிஎம்கே நம்ம அவங்க ரூலிங்கில் இருக்காங்க.
அதில் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக மறுபடியும் அந்த நின்று போன தேர்தல்னால என்னுடைய மனைவியே திரும்ப கேண்டிடேட்டை போட்டு சுயேட்சையாக போட்டிட்டு கிட்டத்தட்ட அதுலேயும் ஒரு 600-700 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறணும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த தேர்தல் வந்து எல்லாம் என்கிட்ட வந்து நம்மளே ஏற்கனவே ஆல்ரெடி எல்லாம் அவுட் ஆகி போன கண்டிஷனால் ஓட்டுக்கு வாக்கு சேகரிக்க கூட என்கிட்ட வந்து பொருளாதார சூழ்நிலை மிகவும் ஒரு பின்னடைவாக இருக்குது. ஓட்டுக்கு நம்ம மாற்று கட்சியில் நம்ம திமுக நண்பரே ஒருத்தர் போட்டி போடுறாங்க, எடிஎம்கேல நிற்கிறாங்க. அவங்க எல்லாமே வாக்குக்கு பணங்கள் வந்து கொடுக்குறாங்க. கொடுக்குறப்ப நம்மகிட்ட வந்து எந்த வாய்ப்பு இல்லை. மக்கள்கிட்ட போய் நம்மகிட்ட பணம் இல்லை, ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்களுக்கான சேவையை நான் தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு கேட்டதுனால அவங்க வந்து என்னை அந்த பணத்தையெல்லாம் தாண்டி வாக்களித்து வெற்றி பெற செய்தார்கள். இதில் வந்து என்னென்னா, இதில் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது, இந்த 2011 மாவட்ட கவுன்சில் பதவி போகிறப்ப வந்து தோல்வியிட்ட பணம் இல்லாத டயத்தில் கட்சி தேர்தல் வருது. அதில் நம்ம ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக இருந்து நான் அடுத்த ஒரு இதுக்கு போகணும், இடத்துக்கு நம்ம உழைச்சதுக்கு ஒரு அங்கீகாரத்துக்கு நோக்கி ஒன்றிய செயலாளர் பதவி கேட்குறப்ப, எப்போ நீ ஏற்கனவே எலெக்ஷன்லேருந்து ரொம்ப பொருளாதார பின்னடைவில் இருக்க, இப்போ வந்து கட்சி பணின்றது கொஞ்சம் எல்லாம் அதை பண்ணுற வேண்டிய சூழ்நிலையில் உனக்கு வந்து பண்ண முடியாது, நீ இப்போ இருக்க சூழ்நிலையில் உனக்கு அடுத்த வாய்ப்புகளில் உனக்கு அந்த பொறுப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நமது நண்பர் அண்ணன் நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து ஒன்றிய கழக செயலாளராக தலைமை கழகம் நம்ம மாவட்ட நிர்வாகமாக அறிவிக்கிறாங்க. அடுத்த கட்டத்தில் அது அப்படியே போய்கிட்டு இருக்கு. போனதும் அடுத்த தேர்தல் வரப்போ நம்ம திரும்பவும் ஒரு தடவை செழியன் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம கட்சி தலைமைக்கு நம்ம கட்டுப்பட்டு போகணும், கட்சி தான் முக்கியம் அப்படின்னு அடிப்படையில் சரி நம்ம நீங்கள் பார்த்து தலைமை பார்த்து ஆர்ப்பாட்டம் நம்ம என்ன செய்ய போகிறோம், பதவி ஒரு முக்கியம் இல்லை அப்படின்றப்ப திரும்ப இடையில ஒரு 2ஆக பிரிக்கிறாங்க ஒன்றிய கழகத்தை. பிரிக்கிறப்ப வந்து ஒரே ஊரில் ஒரு 2 பேரை ஒன்றிய கழக செயலாளராக போடுறாங்க. சிறுமலை பகுதியிலேயே ஏற்கனவே இருந்தவரும் அதே ஊர், இப்போ இருக்கவங்களும் அதே ஊரில். நம்ம போய் நான் கொஸ்டின் பண்ணுறேன், என்னென்ன நீங்கள் ஒன்றிய கழக செயலாளர் போடுறீங்க, இருக்குது வேறு பகுதியெல்லாம் தகுதியான நபர்கள் நிறைய இருக்கிறாங்க, நீங்கள் அதை பிரித்து கூட போடலாம் அப்படின்றப்ப ஒரே ஊர் ஒரே தெருவு அவங்களவே போட்டாங்க. சரி, நம்ம அதையும் நம்ம கட்சி ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒருத்தர் போடுறாங்கன்னா காரணம் இல்லாமல் கட்சி போடாது, ஏதோ ஒரு ரீசனில் போடுறாங்க, ரைட் போகட்டும் அப்படின்னு சொல்லி போகிறோம். அடுத்த கட்டம் அதை நோக்கி வந்துட்டுருக்கப்ப இப்போ திரும்ப 3ஆக பிரிக்கிற ஸ்டேஜ்னு ஒன்று வருது நம்மளுக்கு. இதில் வந்து சரி, நம்ம 2-3 தடவை நம்ம அப்போ இருந்து 2012 வந்துட்டுருக்கோம். இப்படி இருந்தாலும் நம்ம கட்சி தலைமையும் நம்ம பொறுப்பாளரும் நமக்கு உரிய ஒரு மரியாதை கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஒன்றும் தப்பு தவறுகள் பண்ணலை, இருக்குன்ற அடிப்படையில் எதிர்பார்ப்புலையும் இருக்கிறோம். அது என்ன ஒரு சூழ்நிலையில் அது திரும்ப ஒரு பையனுக்கு போட்டுருவாங்க. அதை கேட்டால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் சமுதாய ரீதியில் அது வந்து மாற்றுக் கட்சியில் ஒருத்தர் இருக்கிறார், அதனால் உங்களுக்கு அதே இதில் கம்யூனிட்டியில் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சலாகவும் வருத்தமாகவும் ஆயிடுச்சு. நம்ம திராவிட இயக்கத்தில் வந்து நம்ம சமூக நீதி, சமத்துவம், சமநீதின்னு நம்ம பேசுகிறோம். இதில் வந்து எங்கேருந்து வந்து உழைக்கிறவனுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்து அவங்கள ஒரு பதவியில் வச்சு பார்க்கணுமே, பார்க்க விரும்பலையா? இதில் என்ன ஜாதி எங்கேருந்து வருது? திமுகவில் வந்து ஜாதின்ற அடிப்படையில் நம்ம கோட்பாடில் இல்லை. இருக்கிறப்ப இதை ஏன் வந்து பிரிச்சுட்டு அதில் அந்த கட்சியில் அந்த ஒரு ஜாதிக்காரங்க இருக்கனால போடணும் அப்படின்ற அடிப்படையில் போகுது அப்படின்றப்ப நம்மளுக்கு ரொம்ப ஒரு மன கஷ்டமாயிடுச்சு. இதில் நம்ம அமைச்சர் இவங்களை நமக்கு வழிகாட்டி வந்து எங்களுக்கு எப்பயும் அதில் ஒரு சிலது இருந்தாலும் நம்ம அவர் முப்பெருந்துறை அமைச்சர் நான் ஐபி அவர்களை வழியில் பின்பற்றி தான் நம்ம வந்தோம். அவரை பார்த்து தான் நான் அரசியலுக்கு பழகணும், அவருடைய வழிகாட்டு தான் இயங்கணும். அடுத்து அவருடைய மகன் மாவட்ட கழக செயலாளர் ஐபி செந்திருந்தான். நம்ம அவங்களையெல்லாம் இதில் போய் யாரையுமே தலைமை நம்ம தளபதி அவர்களவோ இவங்களவோ நம்ம விமர்சனம் பண்ணலை. விமர்சனமோ குறை சொல்லிக்கிட்டு நம்ம அது போகல. என்ன காரணமும் நீங்கள் வந்து எல்லாருக்கும் எல்லாம்னு சொல்கிறோம், எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றப்ப எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரம் கிடைக்கணும். நீங்கள் வந்து என்ன சொல்லுங்க, ஒரு கட்டடம் கட்டுறோம் வச்சுக்க, ஒரு பில்டிங் கட்டுறோம், அதில் வந்து கொத்தனார் இருக்கார், அடுத்து ஒரு மண்வெட்டி ஆள், அடுத்து ஒரு சித்தாள், இப்படி 3 கேட்டகிரியாக இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ண, கொத்தனாருக்கு 1000 ரூபா சம்பளம் தரோம், மண்வெட்டி ஆளுக்கு 700 தர்றோம், சித்தாளுக்கு 500 தர்றோம்.
நீங்கள் டக்குன்னு ஒரு சித்தாளாக இருக்கவங்களை கொண்டு போய் நீங்கள் கொத்தனார் ஆக்கி விட்டு கொத்தனாரை நீ போடா அப்படின்னோம்னா அது எந்த அளவுக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. அவங்கவுங்களுக்கு உரிய சம்பளம் கேட்டகிரியில் கொடுக்கணும். அதுதான் நம்ம சொல்ல வேண்டியது, தெரிவிக்க வேண்டிய இது கருத்து. குறையாவோ இதாவோ சொல்லலை, இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக பல இதுகளை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் போய்கிட்டு இருக்குது. இதுகளையெல்லாம் பார்க்கணும். இதில் நம்ம என்னென்னா, சரி நம்ம இதில் ஒரு இதெல்லாம் அவங்கள போய் ஒரு குற்றச்சாட்டாக கட்சி ஆஃபீஸில் போய் சத்தம் போட்டு அங்கே போய் இங்கே போய் நம்ம தலைமைக்கு போங்க சொல்லுங்கள். நான் நம்ம இவங்க வழியில் இங்கேனே இருந்துட்டோம். அமைச்சர் இவங்களை பின்பற்றி அவர் ஏறக்குறைய அண்ணன் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவங்க வந்து 96 முதல் முறையாக ஜெயிச்சு வரப்பிருந்து நம்ம உங்களோட இந்த பயணத்தில் வந்துருக்கு. இப்போ அவர் 6வது முறையும் வந்துட்டார். இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வர்றப்ப இது ஒரு சின்ன மன வருத்தம். இது போய் நம்ம போய் யாருக்கு குறை சொல்லிட்டு சண்டை போட்டு இது பண்ணி விரும்பாமல் நம்ம ஒரு பயணத்துக்கு போயிடுவோம் அப்படின்ற அடிப்படையில் வெற்றி தமிழர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை நிறுவி நம்ம நண்பர்களெல்லாம் எதுக்குப்பா நீ இன்னொரு கட்சிக்கு போகிறோம், இப்போ நம்ம மற்ற கட்சியிலேருந்து கூப்பிட்டாங்க, சரி அதை பார்த்துக்கணும். இப்போதைக்கு நம்ம ஒரு அமைப்பை ரெடி பண்ணி நம்ம இதில் ஒரு பயணம், நம்மளுக்கான ஆதரவாளர் நண்பர்கள் போனால் கிட்டத்தட்ட நம்ம 33 வருஷம் இந்த பயணத்தில் நமக்கு பொருளாதார சூழ்நிலையில் நம்ம சேர்க்கலை. நம்ம இயக்கத்தினால கிட்டத்தட்ட ஒரு 9 ஏக்கர் நிலம்லாம் விற்று தான் நம்ம வந்திருக்கோம். எதையும் அங்கேருந்து எடுத்துகிட்டு போகல, கொடுத்துட்டு தான் நம்ம வந்திருக்கோம். கட்சியிலையும் மற்றதுலேயும் சரி. இதில் நம்ம ஊடகத்துறை நண்பர்கள்லாம் நம்மளும் எல்லாருமே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக நம்ம உற்று நோக்கிட்டு தான் இருக்காங்க, பார்த்துட்ருக்கோம். பொதுமக்களுக்கும் அந்த விஷயங்கள்லாம் தெரியும். இந்த வெற்றி தமிழர் முன்னேற்ற இப்போ இருக்குது, 1000 கட்சி இருக்குது. நீங்கள் 1001 வந்து நீ என்ன செய்ய போகிற, அவன் இருக்க கட்சிக்கே வேலை இல்லாமல் இருக்குது, நீ வந்து என்ன பண்ண போகிற அப்படின்ற கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். நாங்கள் எல்லா பேர்த்து மாதிரியும் சராசரியாக நம்ம கட்சி நடத்தி கொண்டு போகணும் அப்படின்றது இல்லை. மக்களுக்கு நம்மளால் முடிந்தது நம்ம கிரவுண்ட் அளவில் தான் இருக்கிறோம். கட்சி மாநில கட்சியாக நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா நண்பர்கள் எல்லாத்துட்டையும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10-12 மாவட்டங்கள் 13 மாவட்டத்தில் நண்பர்கள் நம்ம அரசியல் பயணத்தில் அவங்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அங்கங்கே நிர்வாகிகள் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பயணம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கு அனைவரும், மக்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டு எனது இந்த வெற்றி தமிழர் முன்னேற்ற கழகம் வெற்றியடைய உங்கள் அனைவரும் ஆதரவையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றின்னா நிறைய விஷயங்கள் சொல்லணும், அதில் போய் பேசிகிட்டே இருந்தால் அது ரொம்ப போகும். இதை முடிச்சுக்கிறேன். நன்றி. இல்லை அப்படி இல்லைங்க. இப்போ நீங்கள் ஏடிஎம்கேன்னு வைக்கிறீங்க, டிஎம்கேன்னு வைக்கிறீங்க, ஏன் மட்டும் போட்டால் அதில் என்ன குழப்பம் வரப்போகுது? இதை நம்ம மாற்றி தானே வச்சுருக்கோம். அவங்க வந்து தமிழக வெற்றி, நம்ம வெற்றி முதல்ல போயிடுறோம்ல, வெற்றியோடு ஆரம்பிக்கிறோம். இதில் ஒன்றும் அதில் வேறு உள்நோக்கமெல்லாம் எதுவும் இல்லைங்க. இதில் வேறு உள்நோக்கம் அப்படி இல்லை. கண்டிப்பாக நம்ம எல்லா தொகுதியிலும் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். திண்டுக்கல்ல தான் குறிப்பாக நம்ம நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வெற்றி தமிழர் முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக அதில் போட்டியிடுவோம். கட்சியுடைய கொள்கை வந்து வளம், சமத்துவம், சமூக நீதி. வளமான ஒரு தமிழகம் இருக்கணும் மக்களுக்கு. அதில் சமத்துவமாக நீங்கள் இந்த ஜாதியை முதல்ல விடணுன்றது நம்மளுடைய கோரிக்கை. நீங்கள் வந்து ஜாதியை பார்க்காதீங்க, உழைச்சா யாருக்குனாலும் ஓடுறவனுக்கு ப்ரைஸை கொடுங்க. இதில் போய் எதுக்கு ஜாதி எதுக்கு வருதுன்னு கேட்குறேன். கட்சியில் டிஎம்கேவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக கூட இருக்கட்டும், நம்ம கட்சியும் சொல்லலாம், எந்த கட்சியிலையும் ஜாதி ஏன் வருது? உழைக்கிறவங்களுக்கு அங்கீகாரத்தை வழங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதில் உத்தரவு போடுறது அவங்க பெரிய ஆளுகளுக்கு நம்ம அறிவுரையோ ஆலோசனையாக சொல்லலை, இது நம்மளுடைய கருத்து. அதாவது யார் ஓடுறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸை கொடுங்க. ஃபஸ்ட்டு போகிறாரா கொடு, இல்லை இவர் இவர் எஸ்சி, இவர் நாயுடு, பிள்ளைமார் அப்படின்றது. இந்த இவர் ஒரு தேவேந்திர மக்கள் கட்சி ஒரு நிறுவனர், இவங்க நம்ம பிள்ளைமார் சமுதாயத்தை இதில் ஜாதியே கொண்டு போகாதீங்கன்னு சொல்கிறோம். அரசியலில் உழைக்கிறவங்களுக்கு பிரியாரிட்டி. இந்த தொகுதியில் இந்த ஜாதி தான் நிப்பாட்டணும்னா அது இப்போ என்ன இருக்குது? இன்னொருத்தர் அதை விட அதிகமாக உழைப்பார், அவருக்கு அந்த இது கிடைக்காம போகுதுன்னு அங்கீகாரம். அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பது வெற்றி தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு எண்ணம். அதை செயல்படுத்துவோம் கண்டிப்பாக. நம்ம அது இப்போ பார்க்கணும், எல்லாத்துட்டையும் கலந்து பேசி தான். இப்போ நம்ம நேற்று இன்றைக்கி தான் வந்திருக்கோம், வந்ததும் நம்ம போய் இது பண்ணுறது அப்படின்றதில்ல, அது பேசி ஒரு முடிவு பண்ணி தான். நம்மளாம் இது இப்போ நானாக போய் ஓட்டு போட்டுக்கிற முடியாது இல்லையா?
பொதுமக்கள் மற்ற இதெல்லாம் அங்கீகாரம் கொடுத்தா தான் யாருமே. அதனால் கலந்து ஆலோசனை பண்ணி தான் அதை செய்யணும். இல்லை அதுதான் வாய்ப்பு, அதுதான் அவர் கேட்டது அதே தான் கேட்டிருக்காங்க. இல்லை கூட்டணி கட்சியாக அதை போனால் அதே பேசணும். இப்போ நம்மகிட்ட சக்தி வேணும்ல. இப்போ நம்ம நம்ம அப்படியே ஒரு குற்றச்சாட்டெல்லாம் சொல்ல வரல, பார்க்காதீங்கன்னு சொல்ல வரல. நம்ம இது கட்சி ஆரம்பிச்சது இப்போ நம்ம 3 பேர் இருக்கிறோம்னா ஒரே ஒத்த கருத்தோடு இருந்தால் தான் 3 பேர் ஒரு இடத்துல ஒரு பயணம் பண்ணோம். இது மேலிட பிரச்சனையே இல்லை. இது இங்கனக்குள்ளே ஒரு சின்ன ரவுண்டுக்குள்ளே ஒரு வந்தது தான். எப்படி என்னை வந்து ஒரு உறுப்பினர் ஃபார்மில் உறுப்பினர் சேர்க்காம ஒரு நான் போய் தேடி அலைஞ்சு ஒரு கிளை ஆரம்பிச்சணும், அது மாதிரி இங்கே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே ஒரு இருக்கிற சலசலப்பில் நம்ம சரி இப்போ எதுக்கு போய் தலைமைக்கு இதெல்லாம் போயிருக்குமான்னு தெரியல. தலைமையை வந்து இன்றைக்கி 1000 பிரச்சனைகளில் இருக்கிறாங்க. நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காதுல்ல. போய் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருந்து என்ன செய்ய போகிறோம்? நம்ம வாட்டில் நம்ம வழியை பயணத்தை பஸ்ஸில் இடம் இல்லைன்னா இறங்கி நம்ம வாட்டில் இறங்கி போயிடும்ல. காரில் நெருக்கடியிலே உட்கார முடியாது. 3 பேர் அங்கிட்ட நெருக்கிட்டே இருந்தால் என்ன செய்ய முடியும்? எப்போ நீங்கள் உட்காந்துக்கு நான் இறங்கிக்கிறேன்ற மாதிரி தான் இது இதில் ஒன்று அதை ஃப்ரீ பண்ணி விடுறோம். நம்ம இதில் இருக்குது பொதுவாக நான் அதை நெருக்கடின்னு சொல்லிட்டு நான் யார் அவங்கள யாரையும் குற்றச்சாட்டுக்கே வரல. என்னுடைய மனசுக்கு வந்து இது கொஞ்சம் எதுக்கு நம்ம போய் ஒருத்தர் நெருடல் பண்ணிட்டு நம்ம ஒதுங்கிடுவோம். அதுதான் என்னங்க நெருக்கடி இல்லை, என்னுடைய மனசுக்கு பிடிக்கலை, எனக்கு தனிப்பட்டதான் அது. நம்ம யாரையும் இதில் இவர்னால நான் போனேன் அவர்னால போனேன்றதில்லை, என்னுடைய மனசுக்கு பிடிக்கலை, அவ்வளோதான். என்னுடைய திமுக செயல்பாடு பொதுவாக என்னுடைய மனதுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். எடுத்துட்டீங்க இங்க பாருங்க மேல வந்து பசுமை கீழே சமத்துவம் நடுவில் வந்து ஐயோ ஒன்று சேர்த்து